தமிழ்நாட்டுல நெல்லை மாவட்டத்துல பருவமழை விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சோதனையா அமைஞ்சிருக்கு. முழுசா நஷ்டம். அதனால சில விவசாயிகள் அவங்க பயிரை அவங்களே அழிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. சரி, இந்த உளுந்து விவசாயிகளுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? வாங்க இத பத்தி பார்க்கலாம். இந்த சேதத்துக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம், ஒரு இரட்டை அடி மாதிரி. முதல்ல வடகிழக்கு பருவமழை. இதனால ஏற்கனவே நல்லா மழை பெஞ்சு வயலெல்லாம் ஈரமா இருந்துச்சு. இது பத்தாதுன்னு டெட்வா புயலும் அந்த மாவட்டத்தை கடந்து போச்சு. நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. சோ இந்த ரெண்டு ஒன்னா சேர்ந்ததால அந்த ஏரியா முழுசும் பயங்கரமான சேதம் ஏற்பட்டிருக்கு. சுமாரா 150 ஏக்கருக்கும் மேல பயிர் செஞ்சிருந்த முக்கியமான பயிர்கள் வெள்ளத்துல மூழ்கிடுச்சு. அதுவும் என்ன பயிருன்னு பாத்தீங்கன்னா உளுந்து கரெக்டா அறுவடைக்கு ரெடியா இருந்துச்சு. குறிப்பா மானூர், கானார்பட்டி மாதிரியான விவசாய கிராமங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பெரிய நஷ்டத்தால விவசாயிகள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக அரசாங்கத்துக்கிட்ட உதவி கேக்குறாங்க. அவங்களோட கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான், இந்த நஷ்டத்துக்கு சரியான நிவாரணம் வேணும். சரி, இந்த விவசாயிகள் மீண்டு வர அவங்களுக்கு தேவையான நிவாரணம் சரியான நேரத்துல கிடைக்குமா?